Hey folks, welcome to my channel Dhamma Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு வித்தியாசமான தோசை வெரைட்டிங்க. ஸோ வாங்க இந்த தோசை செய்வதற்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு பச்சை பயிருங்க, கிரீன் மூங் தால் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஹிந்தியில மன்னிக்கவும். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, பெங்கால் கிராம் தால். ஸோ யூஸ்வலா பண்ற தோசையிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான தோசைங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அரை கப்பு பச்சரிசி ரா ரைஸ், அதுக்கப்புறமா அடுத்தது வந்து புழுங்கல் அரிசி, அதாவது பாயில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவோம், அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 5 to 6 hours வாட்டரில் வந்து சோக் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ சோக் பண்ண பிறகு அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு 5-6 மணி நேரத்துக்கு பிறகு. அதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் ஒரு 3-4 ரெட் சில்லிஸு, சால்ட்டு, அதுக்கப்புறமா அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸு பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா பச்சை பயிறு எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆஃப் பண்ண பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து ரெட் சில்லி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு மறக்காம ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து ஒரு பேசன், அதாவது இந்த மாதிரி ஒரு பேசனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசனில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் செய்வதற்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், கொஞ்சம் பேட்டர் வந்து கொஞ்சம் கூட லைட்டன் பண்ணோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். இந்த பேர் ஹேண்ட்ஸால், அந்த வெறும் கையால் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஃபெர்மெண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களுடைய பேர் ஹேண்ட்ஸால் நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி, க்ளீன் ஹேண்ட்ஸு, அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள். 4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் இந்த மாவு வந்து சூப்பர் திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபெர்மெண்டட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ முதல்ல பேட்டர் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறமா இப்போ ஃபெர்மெண்டட் பேட்டர். இப்போ ரெடி. தோசை செய்வதற்கு தோசைக்கல் மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பேட்டரை லைட்டாக ஊற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா தோசை எப்படி வாக்கணும் அப்படிங்கிறது சொல்ல தேவையில்லை. தேவையான அளவு கீ இல்லை ஆயில் ஊற்றிடுங்க. ஸோ வித்தியாசமான தோசை வெரைட்டிங்க இது, ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்கு. ஏன்னா மூங் தால் இருக்கு, கடலைப்பருப்பு இருக்கு, கிரீன் மூங் தால் இருக்கு, அதாவது பச்சை பயிறு இருக்கு, கடலைப்பருப்பு ரெண்டுமே உடம்புக்கு நல்லது, நல்ல ப்ரோட்டீன். ஸோ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இன்னும் தேவையான அளவு எண்ணெய் இல்லை கீ. ஸோ நல்லா திக்காவே வருங்க இந்த தோசை. அதாவது வந்து யூஸ்வல் தோசை வந்து முறுமுறுன்னு வரும், பட் இது கொஞ்சம் திக்காவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட அடை தோசைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அருமையான ஒரு தோசை இது. ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து சாம்பார் ரெடியாக இருந்ததுன்னா சாம்பாரோட தொட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா சட்னியோட சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சட்னி செஞ்சுருக்கோங்க பாருங்க, தேங்காய் சட்னி. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.